செந்தில்வேல் நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு விஜய் அவர்கள் பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை சகோதரர் ஷபீர் வைத்தார். அப்படி ஒருவேளை நெருக்கடி கொடுத்து பாஜக வந்து தாவேக்கா உள்ளே கொண்டு வந்தா முதலமைச்சர் வேட்பாளர் விஜயா? எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுப்பாரா? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விஜய் உள்ளே வருவாரா? இது ரெண்டுமே நடக்க போகிறதில்ல, சாத்தியமே இல்லை. அது தலைகீழத்தான் குதிப்பேங்கிறதுக்கு சமம். ஆனால் ஏன் அப்புறம் நெருக்கடி நடக்குது? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு ஏன் நெருக்கடி? இல்லை, அது விஜய்க்கான நெருக்கடியாக நான் பார்க்கல. அது ஒரு ட்ராமா. ஜனநாயகனை சுற்றி நடத்தி கொண்டிருப்பது ஒரு நாடகம். அது என்ன நாடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான சிக்கல்களை விஜய்க்கு பாஜக கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை திருப்பி திருப்பி ஏற்படுத்துவது. இப்போ நீங்கள் படம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போக எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்சம் முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்க, அது இன்னும் தாவேக்காவுக்கு ப்ளஸ்ஸு, விஜய்க்கு ப்ளஸ்ஸு. நீங்கள் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் பாஜகவால் தொல்லைக்குட்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை முடிஞ்ச அளவு விஜய் பக்கம் தள்ளுறதுக்கு நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தி, ஒரு ட்ராமா. நீங்கள் உண்மையிலே அப்படி பாஜக விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பது தான் உண்மை என்றால், ஒரு வார்த்தை இதுவரைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையே விஜய் சொல்ல மாட்டார், நமக்கு தெரியும். சென்சார் போடுங்கிற வார்த்தையாக சொல்லி கண்டிக்கணும்ல. திமுக தலைவர் கூட கண்டிக்க என்ன செய்யார், தயாராகிட்டார். நீங்கள் எப்போ தயாராக போகிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து அதை கண்டிக்கிறது கூட என்ன இல்லை, மனம் இல்லை, தைரியம் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நாடகம் நடக்குது. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நாடகம் நடக்குது. ரெண்டு பேரும் வேற வேற அணியாக நின்று பிரிந்து விளையாடுவதுதான் இந்த தேர்தலில் அவர்களுக்கு லாபம்னு அவங்க கணக்கிடுறாங்க. இப்போ நீங்கள் ஏன் அப்படி பார்க்கல? இப்போ ஆர்கே அவர்கள் சொன்னது, ஷபீர் அவர்கள் சொன்னது, அமித்ஷாவே இங்கே வந்து இந்த அலைன்ஸ் பார்ட்னர்லாம் தாவேகாவுக்கு போயிடக்கூடாது, திமுகவுக்கு போயிடக்கூடாதுன்னு தானே அவசரமாக ஒரு கூட்டணியை. அது தனி, அது தனி. நான் சொல்றது தாவேகா உள்ள இருக்கிற முயற்சியை மட்டும் தான் பேசுனேன். ஓகே, தாவேகா உள்ள இருக்கிற முயற்சியில் அது கிடையாது. இப்போ நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் சார். இன்னைக்கு வந்து திமுக அணி நாம் தமிழர் தனியாக போட்டிடுறாங்க. இப்போ தாவேகா, இந்த நாலு தானே. இதில் தாவேகா கூட்டணிக்கு தயார், ஆனால் அவங்க தலைமை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு தயார்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ 4ன்னு வச்சுக்கோங்க. திமுக அணி ஆல்ரெடி ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சில சிக்கல்களை காங்கிரஸ் எழுப்புது. நம்ம அடுத்த சுற்று வேணால் அதை பேசுவோம். ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? இன்னும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் கடைசியாக கிறிஸ்டோடங்கர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். சரி, ஆமாம், நாங்கள் இந்த கூட்டணியோடு தான் இருக்கிறோம், வேற யாரோடும் பேசலேன்னு கிறிஸ்டோடங்கர் சொன்னதை நான் சொல்கிறேன். சரி, லாஸ்ட்டு எடுக்கிற எல்லாரும் பேசுனதை வச்சு எடுப்போம். அதிமுக அணியில் அதிமுக, பாஜக, பாமக ஃபிக்ஸ்டு. பாமகவில் ஒரு ஃபேக்டர், அன்புமணி ராமதாஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ வெளியில் இருக்கிறது யார்? டிடிவி, ஓபிஎஸ், தேமுதிக, ஐயா ராமதாஸ். இவங்க தான் வெளியில் இருக்காங்க. அதாவது நாம் தமிழர் தாவேக்கா இல்லாமல். இப்போ இவங்க தான் யாரோடையாவது சேரணும் சார். இதில் தேமுதிக மிக தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக தங்களுடைய நிலைப்பாட்டை நேற்று அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. எனக்கு குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம் இல்லைன்றீங்க? தெளிவாக சொன்னாங்க நேற்று. கூட்டணி யாரோடு தெளிவாக சொல்லிட்டாங்க பிரேமலதா. ஒன்று அதிமுகவோடு, அல்லது திமுகவோடு, அல்லது தாவேக்காவோடு. இதான் 3 ஆப்ஷன். அதுல தெளிவு தானே? அது ஒரு தெளிவு இல்லையா உங்களுக்கு? சரி, இந்த 3ல எங்க போறாங்க? அப்ப அதை நாங்கள் ஏன் இப்போயே சொல்லணும்? பெரிய கட்சிகளே சொல்லலை, நாங்கள் ஏன் சொல்லணும்? ஆனால் விஜயபிரபாகர் தெளிவாக சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு பிரேமலதா சொன்னதில் கூட ஒரு ஒரு சின்ன புரிதல் இல்லை. பட் விஜயபிரபாகர் ரொம்ப தெளிவாக சொன்னார். யாரோட கூட்டணி அப்படிங்கிறத பற்றி பேசுகின்ற பொழுது சூரத்தேங்காயை உடைச்சிருக்காரு அவர். ஒரு தேங்காய் இல்லை, 2 தேங்காய் உடைச்சிருக்காரு. 2 தேங்காயும் ஒரே அடியில் சரியாக பாதியாக 2ஆக உடைஞ்சிருக்கு. இது எதை உணர்த்துகிறது? இல்லை சார், என்ன சார் எப்படி பேசுனா எப்படி சார்? இது எதை உணர்த்துகிறது என்றால், இந்த சூரத்தேங்காய் 2 தேங்காயும் 2ம் சரிபாதியாக உடைஞ்சது எதை உணர்த்துதுன்னா, 2 திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் தேமுதிக இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்த்துகிறது. இல்லை, விஜயபிரபாகரன் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன். நம்ம காங்கிரஸை சேர்த்துக்காதீங்க தயவு செய்து. காங்கிரஸ் மாணிக் தாகூர் பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவர்லாம் என்ன செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியும். நான் அறிவுரையாக சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? தேமுதிக ஆப்ஷன் தாவேகாவை நோக்கி நகராதா? இப்போ பாருங்க, நீங்கள் கவனிங்க. அப்போது நீங்கள் வந்து காங்கிரஸ் உங்களுக்கு ஆகலைன்னு விஜயபிரபாகர் கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறாருன்னா, திமுக கூட்டணியை நீங்கள் முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. அப்படியே வரணும்ல. நீங்கள் அந்த டோரையும் ஓப்பன் தான் பண்ணி வச்சிருக்கீங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் திமுக அலையன்ஸு இந்த நிமிடம் வரைக்கும். சரி, அதை உறுதிப்படுத்துகிறார் கிறிஸ்டோடங்கர். அப்போ நீங்கள் திமுக அலையன்ஸுக்கும் போகிறதுக்கு ரெடி. ஆனால் உங்கள் மகன் யாரை விமர்சிக்கிறாரு? காங்கிரஸோட போயிடாதீங்க, ஜாக்கிரதை, நாங்கள் போகலான்னு திட்டம் வச்சுருக்கோம், நீங்கள் போயிடாதீங்க.
எனக்கு என்னமோ காங்கிரஸ் இங்கேருந்து பிரிஞ்சு தாவேக்கா போயிடுச்சுன்னா நாங்கள் திமுக கூட்டணிக்கு போய் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கவலைப்படுறாரா என்னமோ தெரியல. ஒரு கட்சி இல்லை, பல கட்சிகளுக்கு அப்படி என்ன இருக்கா என்னன்னு தெரியல. காங்கிரஸ் போனால் நம்ம எளிதாக திமுக அணிக்கு போக முடியுன்ற என்ன இருக்கா. அவர் அப்படி பயப்படல. ஒரு கட்சி குறைஞ்சிருச்சுனாலும் 1% 1/2% வாக்கு குறைஞ்சிட்டாலும் நம்ம அந்த அணியில் போகிறதுல நமக்கு ஒரு பலவீனமாகும்னு பயப்படுறாருங்கிறேன். திமுக இப்போ ராமதாஸ் அவர்கள் விஷயத்தில் தெளிவாக ஏதாவது நிலைப்பாடு எடுக்கிறாங்களா? திமுக ஏன் அமைதியாக இருக்கிறாங்க சார்? திமுக ராமதாஸ் அவர்கள் நிலைப்பாட்டில் திமுக நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லைங்க, இவங்கெல்லாம் இல்லை இந்த அணியோட தான் நாங்கள் போகிறோன்ற மாதிரிலாம் எதுவும் பேசவே இல்லையே சார். ராமதாஸ் ஏதாவது சொன்னாரா? திமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் குழு ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லை ஏற்கனவே ஒரு திமுக கூட்டணியில் இருக்காரா? திமுக கூட்டணி ஆல்ரெடி 2017 தேர்தலேருந்து அவங்க இன்டாக்டாக ஒரு கூட்டணி அவங்களுக்கு ஃபிக்ஸாக போயிட்டுருக்குது. இதில் ராமதாஸுக்கு இப்போ அவர்களுக்குள்ள தந்தைக்கு மகனுக்குமான பூசல் பாமக 2 உடஞ்சிருக்கும் போது இவர் ஒரு பக்கம் போயிட்டார். அண்ணன் ரவீந்திரநாத் சாமி சொன்ன மாதிரி அவருக்கு 2 ஆப்ஷன். ஒன்று திமுக அணி, இன்னொன்று தாவேக்கா அணி. ஷபீர் சொன்ன மாதிரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கடைசி பஸ்ஸுக்காக எல்லாரும் காத்திருக்காங்க. எல்லா பஸ்ஸும் போயிடுச்சுன்னா வர்ற பஸ்ஸில் ஏறி எப்படியாவது ஊருக்கு போகணும். அப்போ வர்ற பஸ்ஸுன்றது தாவேக்கா, வர்ற பஸ்ஸுங்கிறது தாவேக்கா கடைசி பஸ். அப்போ எல்லாருமே அந்த பஸ்ஸை காமிச்சு தான் பேரத்தையே நடத்தும். இல்லைன்னா பாத யாத்திரையாவது போய் சேரும். என்ன பண்ணுறது இப்போ சார்? போக முடியாது இப்போ சார். நீங்கள் ஒன்று இந்த வண்டியில் ஏறணும். இந்த வண்டியில் ஏறும்போது என்ன செய்கிறாங்க? நான் ஏற தயார், எனக்கு கொஞ்சம் ஜன்னல் சீட்டை கொடுங்கிறாங்க. ரொம்ப நாளாக ஜன்னல் ஒரு சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் எந்திக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு விஷயம் இருக்கு, மற்ற பஸ் எல்லாம் வந்து கட்டணம் வாங்குற பஸ், இந்த பஸ் கட்டணம் இல்லா பஸ்ஸா அப்படின்றதும் நம்ம பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது ஒன்று, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்ல. அது ஒரு முக்கியமான இருக்கிற ஆசைன்றது வந்து நிறைய சீட் இருக்கிறது, ஆட்சியில் பங்குன்ற எல்லா விஷயமும் இருக்குல்ல. ஆமா ஆமா கரெக்ட், எல்லாம் இருக்கு, எல்லாம் கரெக்ட். பட் மற்ற பஸ் எல்லாம் பல வருடமாக ஓடி பராமரித்து அந்த ரூட்டு தெரிஞ்ச பஸ், எல்லா டிரைவருக்கும் நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிரைவர். இவர் இது வரைக்கும் பஸ்ஸே ஓட்டினது இல்லையே. திரு விஜய் அவர்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க மாட்டார்னு உங்களால சொல்ல முடியுமா? அவரோட செல்வாக்க எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் எல்லா விவாதத்திலும் தெளிவாக சொல்றேன், விஜய்க்கு ஓட்டே கிடையாது நான் எங்கேயுமே சொல்லலை. விஜய் கணிசமான வாக்குகளை நிச்சயம் பெறுவார். இல்ல கணிசம்ன்றத தாண்டாங்க, கருத்து கணிப்பு அதை சொல்லல. அது 25 30 35. இங்க நம்ம 6 பேர் இருக்கிறோம், உங்களோட சேர்த்து 7 பேர். நீங்க நெறியாளர் சொல்ல முடியாது, எங்க 6 பேரையும் எடுத்துங்க. கண்டிப்பாக விஜய் இத்தனை சதவீத வாக்கு வாங்கியே தீர்வார், இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு யாரையாவது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. வாய்ப்பு இல்லைன்றீங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க இல்ல. ஏன்னா எல்லோருமே நின்று நடி அனுபவம் கொண்டவர்கள், யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல. ஃபேக்ட் சார், விஜய் உண்மையிலே அது மூடிய கை சார். அது என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. நீங்க கருத்து கணிப்புகள் எப்படி வேணாலும் வரலாம் சார். தேர்தல் என்பது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் என்பது அந்த கருத்து கணிப்பில் வைத்து அல்ல, கடைசி நிமிடம் வரை தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்குங்கிறத திக் 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 நிமிடங்கள் இருக்கு இல்லையா. நான் ஒன்று சொல்லி நிறைவேறேன், என்னன்னா வேட்பாளர்கள் முக்கியம், சின்ன முக்கியம். 234 தொகுதியிலையும் விஜய் போட்டியிட போறதில்ல. பேசுறதுக்கு நல்லா இருக்கும், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், கிழக்கு விஜய், மேற்கு விஜய், வடக்கு விஜய், தெற்கு விஜய்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். பட் எல்லாத்துலையும் நீங்க போட்டியிட முடியாது, அதிகபட்சம் 2 தொகுதியில போட்டியிட முடியும். அப்போ 234 தொகுதியிலும் யார் போட்டியிட போறா? அப்போ அந்த வேட்பாளர் யாரு? அவருக்கான செல்வாக்கு என்ன? அவரால் திமுக அதிமுக ஆகிய இருபெரும் கட்சிகளை எதிர்த்து டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி பல செய்திகள் இதற்குள் ஒளிந்திருக்கிறது. ஓபிஎஸ் வந்து திமுக பக்கமும் வரப்போகிறார் அல்லது வருவார் பேசுகிறார்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்னால் இன்னும் உறுதியாக யூகிக்க முடியல. டிடிவிக்கு 2 சாய்ஸ். ஒன்று வந்து ஏடிஎம்கே அணி, இன்னொன்று வந்து டிவிகே அணி. அதில் ஏடிஎம்கே அணிக்கு சத்தியமாக போக மாட்டேன், யார் இருக்கிற வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும்னு சொன்னவர் இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக ஒரு வார்த்தையை ரொம்ப சரியான சொன்னார், அரசியலில் எதிரி துரோகி நண்பன் யாரும் கிடையாதுன்ட்டார். அந்த துரோகிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எதிரி நண்பனும் கிடையாதுங்கிறது முக்கியம் இல்லை, துரோகியும் சேர்த்துக்கிட்டார். துரோகியும் சேர்த்துக்கிட்டார், அரசியல துரோகியும் கிடையாதுன்ட்டாரு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோடு சேர தயார் அப்படிங்கிற இடத்துக்கு நகராரா, ஹிண்ட் கொடுக்குறாரா? அப்படி நாளுக்கு நாள் விஷயங்கள் நடந்துகிட்டு, காட்சிகள் மாறி. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, இது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நாள்னு போட்டுருங்க, போட்டுடலாம் அப்படின்றீங்க.